கலத்திரஸ்தானமும் ஜென்மஸ்தானமும் மிக மிக முக்கியம். அவங்க ரெண்டும் தங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க. அப்போது இது என்ன உங்களுக்கு நன்மையை தரும்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார். ஆனால் அதில் உச்சபலம் பெறுகிறார். இல்லை, ரெண்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு வருது. ராகு பகவானுடைய சஞ்சாரம், அவங்களுடைய பயிற்சிங்கிறது 2ஆம் இடத்திற்கு ராகு வருகிறார். அதனால் கவனிச்சிங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து உங்களுக்கு நிதி வரவுகள்ங்கிறதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அட்டமஸ்தானத்திலே கேது செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் சில உடல் உபாதைகள்னால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் 2026 வரக்கூடிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய வருடம் நல்ல சுபிக்ஷமானதாகவும் நல்ல ஏற்றமான சூழ்நிலையும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷத்தையும் உடம்பிற்கு தேக ஆரோக்கியத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் அறிவு நல்ல புத்தியையும் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் கைகூட வேண்டும்படியாகவும் குழந்தை பாக்கியம் தம்பதிகளுக்கு பிறக்க வேண்டும்படியாகவும் வேலையிலே நல்ல மன சந்தோஷகரமான நல்ல வேலை வாய்ப்புகள் ஸ்திர உத்தியோகங்கள் வியாபாரத்திலே அதி உன்னதமான லாபங்கள் விவசாயத்திலே நல்ல விவசாய செழுமைகள் இவ்வருடம் ஏற்பட வேண்டும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு தொடர்ந்து இப்போது 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதற்கு முன்னதாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அற்புதமான வருடமாக இருக்கிறது. காலப்புருட தத்துவத்தில் 3ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த வருடத்தில் குரு பகவான் ஆரம்பித்து வைக்கிறாரு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தில் மிதுன ராசியிலே குரு பகவான் வக்ரகதியிலே ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா அவர் கும்ப ராசியிலே இருக்கிறார். அதே ராசியில் தான் சனி பகவானும் இருக்காங்க. கூடுதலான விஷயம் என்னன்னு கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான ஒரு பயிற்சி, முக்கிய கிரகத்தினுடைய பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா அது சனி பயிற்சி தான். மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் அவருடைய இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் இருந்தது. இப்போ அவர் அவருடைய அடுத்த வீடாக இருக்கக்கூடிய மீன வீட்டிற்கு செல்லுகிறார். அடுத்ததாக நடக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026 குரு பகவான் வக்ரகதியில் போயிட்டு இருக்கார் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில். அவர் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்தது மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா பெயர்றாரு. அந்த குரு பயிற்சி அவர் இருக்கக்கூடிய ராசியான அதாவது மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு உச்சபலம் பெறுகிறார். அதாவது கடகத்திலே குரு பகவான் உச்சபலம். அப்போது அந்த குரு பகவானுடைய உச்சபலமான பயிற்சி நடக்குதுங்க இந்த வருடத்தில். அடுத்தது கவனிச்சிங்கன்னா குரு பகவான் அதிசாரம் வேற வாங்குறாரு. அது எப்போன்னு கவனிச்சிங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 குரு பகவான் அதிசாரமாக, அதாவது அதிசாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசியில் இருக்கும்போதே அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி அடைவது போல ஒரு தோற்றத்தை கொடுப்பது, அதற்கு அதிசாரம் அப்படின்னு பேர். பொதுவாகவே ராஜ கிரகங்கள் நேர்கதியில் போகும், தாரா கிரகங்கள் பின்கதியிலே போகும். தாரா கிரகமாக இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் அதிசாரம், சாரம், வக்கரம், அதிவக்கரம், மந்தம், மந்தச்சரம் அப்படின்னு நிறைய விதமான பிளானட்டரி பொசிஷன்லாம் அவங்க போவாங்க. ரொம்ப ஸ்பீடாக போவாங்க, இல்லை ரொம்ப ஸ்லோவாக போவாங்க, திடீர்னு பின்னோக்கி போவாங்க, அதன் பிறகு ஒரே இடத்துல நிற்கிற மாதிரியே மந்தமாக நின்று கொண்டு இருப்பாங்க. இதுமாரி நிறையா அதனுடைய பிளானட்டரி பொசிஷன் அவங்களுக்குலாம் இருக்குங்க மற்ற அந்த தாரா கிரகங்களுக்கு. அந்த வகையில் இப்போ அவர் குரு பகவான் அதிசாரமாக போகிறார். அடுத்ததாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2026 அதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரம் பெற்றிருக்கிறார், வக்ரமாக மாறுகிறார், மறுபடியும் பின்னோக்கி வர ஆரம்பிச்சிடுறார். இதுக்கு இடையில ஒரு விஷயம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2026 கவனிச்சிங்க அப்படின்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த ராகு கேது அதாவது இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா சற்றேற குறைய எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் நடந்துருது. சில வருடம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. ஒரு சில சமயம் சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது, அல்லது ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது.
ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியும் வருகிறது, இந்த 2026 சனி பெயர்ச்சியும் வருகிறது, அதே போல் ராகு கேது பெயர்ச்சியும் வருது. இதனால் இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வருடம், எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சியை கொண்ட ஒரு வருடமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேங்க. நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான். ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடியே சனி பயிற்சி ஆயிடுச்சே, திரும்ப இப்போ சனி பெயருது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா 2025 சனி பயிற்சியே கிடையாது. வரக்கூடிய 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறது நடக்குதுங்க. அதனால் அப்போ தான் நம்ம அனுஷ்டிக்கணும். நம்ம மட்டும் இல்லை, சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய அநேக கோவில்கள், திருநள்ளாறு, அதே மாதிரி நவகிரக கோவில்கள், அவருக்குன்னு இருக்கக்கூடிய அநேக விதமான சேத்திரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறத கொண்டாடுறாங்க. அதனால் நாமும் அதே சமயத்தை கொண்டாடுவது தான் நமக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. மேலும் உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய விஷயத்திற்கு, உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு, அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் இருக்குது, எந்த சுவாமியை கும்பிட்டா ரொம்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. தனுசு ராசியாகிய உங்களுக்கு இந்த 2026க்கான பலன் என்னங்கிறத விரிவாக பார்ப்போங்க. அதாவது தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குதுங்க. அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறது ஆரம்பிக்குது. இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். சரி, இதில் என்னங்க விஷயம், எதில் கவனமாக இருக்கணும், எப்படி போகணும், அது மட்டும் ஒன்று. இன்னொன்று, கூடுதலாக உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார். ஆனால் அதில் உச்சபலம் பெறுகிறார். இல்லை, ரெண்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு வருது. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் செயல்படுவதற்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசித்துட்டு இந்த டர்ன் எடுக்கலாமா, இதை செய்யலாமா, இதை செய்வோமா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை செய்யாமலே விடுறது மிக மிக நல்லது தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதனால் இந்த விஷயத்தை இவங்கள்ட்ட பேசுவோமா, இதை அப்படியே பேசுவோமா, இப்படி பேசுவோமா, அப்படி பேசுவோமான்னு பேசுகிறத விட இதை பேசாமலே விட முடியுமாங்கிறதையும் யோசித்து செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. முதல்ல ஏன்னா 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்திலே போகிறார். அதனால் பேச்சில் மிக கவனம். கூடுதலான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 மாதங்கள் தான் குரு பகவான் அட்டமஸ்தில் மறைஞ்சிருக்காரு. அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய குரு பகவானும் என்ன ஆகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அதிசாரமாக 9ஆம் பாவத்துக்கு போயிடுறார். கரெக்டாக சொன்னால் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அவர் அதிசாரமாக 9ஆம் பாவத்திற்கு போய்விடுவார். அது உங்களுக்கு ரொம்ப 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 உயர்வான பலனை தரப்போகுது. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அந்த மே மாதம் 26 தான் அவர் அஷ்டமத்தில் மறைகிறாரு. குறிப்பாக ஒரு 5 மாத காலங்கள் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கார் வருடத்தில். இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரும். அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவை சொல்லணும். ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் பாவத்திலும் இருக்காங்க. அதனால் வெளியூர் வெளிநாடுகள் செல்லுவதற்கான ஒரு யோக பலன்கள் உள்ளது. கூடுதலாக 1-7 பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதானதாக இந்த வருஷம் ஆரம்பிக்குதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் அதிபதி உங்களுடைய ஜன்மஸ்தானாதிபதி குரு பகவான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர் இப்போ 7ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய 7ஆம் பாவம் சம சப்தமத்தில். அந்த 7ஆம் அதிபதி இப்போ உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் யாருன்னா புத பகவான். அதனால் கலத்திரஸ்தானமும் ஜென்மஸ்தானமும் மிக மிக முக்கியம். அவங்க ரெண்டும் தங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க. இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். சரி, இது நடக்கட்டும் சுவாமி, இந்த யோகம்லாம் வரட்டும், எங்களுக்கு என்னங்க நன்மையை தரும் அப்படின்னா தானே உங்களுக்கு புரியும் இல்லைங்களா? அப்போது இது என்ன உங்களுக்கு நன்மையை தரும்னு கேட்டிங்க அப்படின்னா, மாற்று வழியில் பொருள் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல தன்மையை உண்டாக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதற்கு உண்டானபடியான, அதாவது நீங்கள் ஒரு தொழில் சுயமாக சின்ன தொழில் செய்கிறீங்க, அதற்கு உண்டான ஒரு வேலை நபர்களை தேடிட்டு இருக்கீங்க, அதுக்கு உண்டான ஒரு சாதகமான வேலை கிடைக்கல. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பல நாட்களாக சொல்லக்கூடியது என்னென்னா, சுவாமி நான் நல்லா பிஸ்னஸ் செய்கிறேன், நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் நான் செய்யக்கூடிய வேலை என்னுடைய பிஸ்னஸில் என்ன மாதிரி ஒரு பொறுப்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு வேலையால் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது நிறையா பேரினுடைய கேள்வி. குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுடைய கேள்வியாக இருக்கும். அது பல சமயங்களில் பொய்த்து போகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தற்சமயம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய பாவத்தை இது உறுதி செய்து 1-7. அதனால் வேலை சார்ந்த தொழில் முறையான உறவு முறைகள் அதிகரிக்கும். வேலையாட்களினுடைய வருகை நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும். அதனால் உங்களுடைய லாபம் உயரும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராகு பகவானுடைய சஞ்சாரம், அவங்களுடைய பயிற்சிங்கிறது 2ஆம் இடத்திற்கு ராகு வருகிறார்.
அதனால் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து உங்களுக்கு நிதி வரவுகள்ங்கிறதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அட்டமஸ்தானத்திலே கேது செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் சில உடல் உபாதைகள்னால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தி தோறும் விநாயக பெருமானுக்கு பழங்களினால் அபிஷேகம் செய்வது, தேன் அபிஷேகம் செய்வது, பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது, அவருக்கு கொழுக்கட்டை செய்து படையல் வைப்பது, அவருக்கு பிடித்தமான பதார்த்தங்கள், பழங்கள், பக்ஷணங்கள், போஜனங்கள் இவைங்களெல்லாம் வச்சு அவருக்கு படைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். குறிப்பாக நம்ம வீட்டிலே செய்யலாமான்னா வீட்டில் செய்கிறது நல்லது தான். இருந்தாலும் கூட உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடியதான ஒரு பிள்ளையார் கோவில், அதாவது இந்த கலவு சண்டி விநாயகவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலியுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தெருக்கள் தோறும் ஒவ்வொரு இது தோறும் விநாயகர் வந்துருவார், அல்லது ஒரு அம்மன், மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில், கிணிதம்மன், திரௌபதி அம்மன் கோயில் அப்படிங்கிறது வந்துடும். அதனால தான் இந்த கலியுகத்திலே அம்பாளினுடைய அவதாரமும் மகா கணபதியினுடைய அவதாரம் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். அது வந்து இப்போ நீங்கள் சாதாரண ஒரு பஸ் ஸ்டாண்ட் போனாலும் சரி, இல்லை ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சரி, ஏர்போர்ட் போனாலும் சரி, அதில் போட்டிங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும், அல்லது ஏதோ ஒரு அம்மன் கோயில் இருக்கும், இல்லை ஒரு சூளம் மட்டுமா இருக்கும், ஏதோ ஒன்று அபிவிருத்தி ஆகிட்டே இருக்கும். ஒரு வேப்ப மரம் இருந்தாலும் அங்கே ஒரு அம்பாள் கோயில் வந்துடும். இப்போ எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, அதனால் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பிள்ளையார் கோயிலை வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ஒரு கோவிலே இல்லை, அல்லது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போய் இருக்கீங்கன்னா அந்த சமயத்தில் மட்டும் வீட்டிலேயே விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இது மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் இந்த 2026 ரொம்ப அமோக வளர்ச்சிகள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி சொன்னக்கூடியதான் இந்த வழிபாடுகளை செஞ்சு வாங்க, ரொம்ப நல்ல பலன் உங்களுடைய பலன் உண்டு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பலரும் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் சுவாமி சனி பகவான் என்னையே சென்ட்ரு பண்ணி அட்டாக் பண்ணுறாரு, என்னையவே டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரா அப்படின்னா நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து தர்ம கர்மாதிபதி. பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், தர்ம கர்மாதிபதியாக உள்ளவர் சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய என்னென்ன சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் நாம் செய்திருக்கின்றோமோ அந்த கர்மாக்களுக்கு உண்டான ரெக்கார்டாக இருக்கிறது சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்க, ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய தசாபுத்தி காலம் அல்லது அவருடைய 7.5 சனி காலம் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அப்படியே விட்டுருவார் உங்களை. நீ செய்ப்பா, நீ செய்ப்பா, நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் வரப்பா, உங்கள்கிட்ட வரும்போது உன்னை பிடிச்சிக்கிறேன்ப்பான்னு அப்படியே உட்காந்துருப்பார். ரெக்கார்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய சஞ்சார காலம் 7.5 சனி வர்றது, அதான் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, இந்த மாதிரி என்னுடைய காலம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான சனி காலங்கள் வருது இல்லையா, அல்லது அவருடைய தசைகள், புத்தி காலங்கள், இது வரக்கூடிய அமைப்பு, அது வர அவர் பொறுத்துட்டு இருப்பார். அது வரும்போது என்ன பண்ணிடுவார், நீங்கள் என்னென்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதற்கு உண்டான நல்லதை செய்வார், நீங்கள் என்னென்ன கெடுபலன் செஞ்சுருக்கோ அதுக்குண்டானதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். அதனால் சனி பகவான் தனியாக உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் தரப்போகிறதே கிடையாது. அவர் என்ன உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனால, ஏற்ற வீட்டுக்காரனால, அது மாமனா, மச்சானா, அங்காளியா, பங்காளியா, உங்களையே வந்து அவர் இது பண்ணுறதுக்கு. அதனால் அவர் வந்து நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே ரிட்டர்ன் அடிக்கிறார் உங்களுக்கு, வேறு ஒன்றுமே அவர் கிடையாது. அதனால் அதாவது ஞான சம்பந்தர் வந்து இதில் சொல்கிறது போல், ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அதாவது சிவன் அடியார்களாக இருக்கக்கூடியவங்க முறைப்படி அவங்களுடைய தீட்சை பெற்று ஒரு நல்ல கர்மாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு சத் புருஷர்களாக வாழக்கூடிய அடியார்கள் ஆகியவங்களுக்கு அது வந்து ஏதோ ஒன்று, சிவபக்தனா சிவபக்தன், விஷ்ணு பக்தனா விஷ்ணு பக்தன், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த தெய்வ இதிலே முறைப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவகிரகங்களும் நன்மையே செய்யுன்றாங்க. அதனால தான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும் உடனே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு ஞான சம்பந்தர் கோளறு பதிகத்தில் பாடுறாரு. அது மாதிரி நம்மளும் இறைவனை வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அந்த நவகிரகங்கள் நமக்கு நன்மையே தரும், பூர்ணமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தையும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டும்படியாக பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நமஹ.